எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். திரு ஓபிஎஸ் திமுகலேருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருவாரு, தாவேக்காவுக்கு போயிடுவாரு அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்களில் பரவிட்டு வருது. தாவேக்கா தான் இனி ஆட்சி அதிகாரத்திற்கு தொடர்ந்து வரும் என்கிற ஒரு மனப்போக்கு அரசியல்வாதிகளிடமும் வந்துவிட்டதோ அப்படிங்கிறதுனால தான் இப்போ திரு ஓபிஎஸும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற 59-52 எம்எல்ஏக்களோடு அவரும் ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு முக்கியத்துவம் இல்லை, ஒரு மாநில பொறுப்போ பெரிய அளவில் பொறுப்புகளோ இல்லை என்பதால் இந்த கருத்தாக்கம் உலவுகிறது. தேர்தலுக்கு முந்தைய அந்த முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 30-40 இடம் கிடைச்சிருக்கும், ஒரு 10-20 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க. இவர் துணை முதலமைச்சராகவோ அவைத்தலைவராகவோ வருவதற்கு கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த முடிவை எடுக்காமல் இப்போது எடுப்பாராங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். தாவேக்கால சேர போகிறதில்லைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கே தெரியாமல் மாறினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு ஓ பன்னீர்செல்வம் தாவேக்காவுக்கு போகிறாரா? இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். அதிகம் அளவுக்கு உலவிக்கிட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, திரு ஓபிஎஸ் திமுகலேருந்து இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருவார், தாவேக்காவுக்கு போயிடுவார் அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்களில் பரவிட்டு வருது. அது சாத்தியமா? அதிகபட்ச செய்திகள் அல்ல, அது வதந்திகள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவர் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கி இந்த கட்சியை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அது முடியாத நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்னு அவருடைய கட்சியை சார்ந்த அவர் நியமித்த நிர்வாகிகளில் 90% பேர் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் பலருமே கைப்பட எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதந்தோறும் நடக்கிற நிர்வாகிகள் கூட்டத்தில் கொடுத்தாங்க. அவர் அதை பரிசீலிக்கலை. கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஒரு சிலர் அவரோட திமுகவில் இருந்தாங்க, மற்றவர்கள் எல்லோருமே ஒரு மனத்தாங்களோடு இந்த தேர்தலில் இருந்து தோல்விக்கு பிறகு பலர் தாவேக்கா பக்கம், ஒரு சிலர் திமுக பக்கம் போயிட்டு தான் நம்ம பார்த்தோம். அண்மையில் இந்த தகவல்கள் வருகிறது. பெரும்பாலான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்து இதுவரையிலும் தேர்தல் வரையிலும் எதிர்கொண்ட பல மூத்த முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ போகிற பொழுது தாவேக்கா தான் இனி ஆட்சி அதிகாரத்திற்கு தொடர்ந்து வரும் என்கிற ஒரு மனப்போக்கு அரசியல்வாதிகளிடமும் வந்துவிட்டதோ அப்படிங்கிறதுனால தான் இப்போ திரு ஓபிஎஸும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற 59-57 எம்எல்ஏக்களோடு அவரும் ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு முக்கியத்துவம் இல்லை, ஒரு மாநில பொறுப்போ பெரிய அளவில் பொறுப்புகளோ இல்லை என்பதால் இந்த கருத்தாக்கம் உலவுகிறது. அது உண்மைதான். அவருக்கு நீங்க சொன்னீங்க முக்கியத்துவம் இல்லை, அதில் இருந்து இப்போதைக்கு பயனில்லை, சரி அந்த பக்கம் போயிட்டா ஏதாவது பதவி கிடைக்கும், இல்லாத ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிப்பாரா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரொம்ப காலம் யோசித்து இந்த முடிவை எடுத்தார். இப்போ இனிமேல் இன்னொரு இயக்கத்தில் போய் இதை விடவும் பெரிய அளவில் அங்கே என்ன முக்கியத்துவம் கிடைக்க போகுதுங்கிறது இல்லை. இப்போ நான் அறிந்த வகையில் பல முறை அவரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அண்மையில் கூட ஒரு நிகழ்வில் சந்தித்து பேசிய போது சொன்னார், என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது, இதற்கு பிறகும் நான் அணி மாறி கட்சி மாறி போனதுன்னு சொன்னால் அது எனக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கேன். அங்கங்கே பரவுகிறது செய்திகள். ஆனால் சொல்ல முடியாது திமுக போவார் அப்படின்னு உங்களுக்கு கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. ஆமாம், கடைசி நிமிடம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற தொடர்ந்து அவரோடு பயணம் செய்கிறீர்கள். அவரோடு பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் இணைவது என்பது ஒரு வரலாற்று தவறாக அமைந்துவிடும். ஏன் இன்னும் கூடுதலாக அரசியல் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு நேரடியாக அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக சொல்லிய ஆமாம் உங்களுக்கே தெரியாமல் பேசிட்டாரு. சூழல் எப்படி கொண்டு போய் அவர் அங்கே சேர்த்ததுன்னு தெரியலை. நம்ம அடிக்கடி ஒரு டயலாக் பேசுவோம்,
அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் யாரோடும் கை குலுக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிற பார்வை எனக்கு இன்னுமே ஆழமாக இருக்கு. ஏன்னா ஆமாம், நீங்கள் சொன்னீங்க நிச்சயமா திமுக சேரது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஆமாம் ஆமாம், தாவேக்கால சேர போறது இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. உங்களுக்கே தெரியாமல் மாறினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, அதை தான் நான் இந்த டைலாக் சொன்னேன். அதாவது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கும் இங்கே 74-75 வயசு ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் பேசிய பொழுது இது ஒரு புதிய அரசியல் சக்தியாக இருக்குது. திமுக அண்ணா திமுகவை வீழ்த்தி பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு தாவேகாவுக்கு வாய்ப்பில்லை என்று பொதுவெளி கருத்து அவருக்கும் ஆழமாக இருந்தது. அங்கே போய் அவர் பின்னாடி நாம் இருக்கிறதா? 3 முறை முதலமைச்சராக இருந்தாச்சு. ஆகப்பெரிய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தாச்சு. இனிமேல் நம்ம போய் அங்கே எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு நெருடல் அவருக்கு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். எனவே அங்கே போகிறது, அவர் என்கிட்ட சொல்கிறப்போ என்ன சொன்னார்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கலைஞர் தலைமையேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தானே இருந்தார். கலைஞர் கருணாநிதிக்கும் புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட அந்த நெருடல் என்பதும் 60 ஆண்டுகள் பிரச்சனை. அதற்கு பிறகு இப்போ பல பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போய் கிட்டத்தட்ட 8-10 அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பட்டியெல்லாம் சொன்னார். முத்துசாமி, ரகுபதி, KKS சார், இது மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. அதனால் பார்ப்போம், அவங்களோட பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதிலிருந்து முற்றிலும் ஒரு வேறு திசை இது. தாவேகா என்பது இன்றைக்கும் அவரோடு பயணித்த திரு ஜெய்ஸ்ரீ பிரபாகர் அவர் பேரவைத் தலைவராக இருக்கார். அங்கு உரிமை மீட்பு குழுவில் இருந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் காலில் கூட விழுகிறோம், இந்த உரிமை மீட்புக்களை எந்த பதவி பொறுப்பு வேணாம், எங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசிய அவர் அன்னைக்கு பரவலாக அது பேசப்பட்டது. காஞ்சிபுரம் RV ரஞ்சித்குமார் தாவேகால இணைந்து இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதனால் இப்படி இந்த 2 திராவிட கட்சிகளோடு பயணித்தவர் தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த புதிய அமைப்பில். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடக்க முதலே அதிமுகவில் இருந்தவர், மிகப்பெரிய சீனியர். அவர் போயிட்டார், நல்ல நேரம் அவருக்கு வந்துருச்சு, வெற்றி பெற்று வந்துட்டார். ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களும் இருந்தது. தேர்தலுக்கு முந்தைய அந்த முடிவை திரு OPS எடுத்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 30-40 இடம் கிடைச்சிருக்கும், ஒரு 10-20 MLA ஜெயிச்சிருப்பாங்க. இவர் துணை முதலமைச்சராகவோ அவைத்தலைவராகவோ வருவதற்கு கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த முடிவை எடுக்காமல் இப்போது எடுப்பாராங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் சொல்ல முடியாது. சரி, அவருக்காக எடுக்காவிட்டாலும் அவருடைய மகனுடைய எதிர்காலத்திற்காக இது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அடுத்த தலைமுறை தலைவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், எதிர்கால அரசியலை வளமாக கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற பார்வை இருக்கும். எனவே அவருடைய பையன் அந்த முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பல பேர் இன்னமும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த அளவுக்கு அது உண்மைத்தன்மைன்னு தெரியலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 அரசியல் இயக்கங்களையும் களத்தில் திடீரென வீழ்த்தி வந்த தாவேகா இளைய சமுதாயத்தினுடைய அடுத்து வருகிற இளைய சமுதாயத்தினுடைய ஆதரவோடு இருக்கிறது. இந்த கட்சி பொதுவாகவே பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லை, இந்த ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்தது தான். அந்த குட்டீஸ் புரட்சியும் இளைஞர்கள் புரட்சியும் அந்த நம்ம ரீல்ஸ் புரட்சியும் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற விமர்சனம் இன்னுமே இருக்குது. எனவே இந்த சூழலில் திரு OPS அவர்கள் போலனாலும் அடுத்த தலைமுறையினர், ஆமாம், இளையவர்கள் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, இதில் பயணிப்போம் என்கிற முடிவை திரு ரவீந்திரநாத் அவர்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவருக்காகத்தான் திரு OPSம் போவார். ஏன்னா ரவீந்திரநாத்துக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம். திரு OPS MLA பதவி ராஜினாமா செஞ்சாலும் அந்த இடத்துல ரவீந்திரநாத்துக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்த மக்களவை தேர்தலை நீக்கலாம். இதெல்லாம் அவருடைய எதிர்காலம். இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு சரி MLA பதவி போனால் போது திமுகவுக்கு டாட்டா காட்டிடலாங்க நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம பல அரசியல் கட்சியில் பார்த்துட்டோம். அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், மகன் ஒரு கட்சியில் இருப்பாங்க, திமுக இருக்கிற பையன் தாக்கல் செஞ்சாங்க. பல பேர் நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக EVK இளங்கோவன் இருந்தவர், அவருடைய தாயார் அதிமுகனுடைய அமைப்பு செயலாளராக ரொம்ப வருஷம் சிறந்தார். ஆமாம் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி
இளைய தலைமுறையினர் அவங்க எடுக்கிற ஆனா முடிவை அவங்க கட்சி மாறல. லோச்சனா சம்பத் வெகுகாலம் இருந்தாங்க, இவர் வெகுகாலம் காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல காங்கிரஸ்வாதியாவே இருந்தாரு. இருந்தார். ஆமா, ஈ.வி.கே. சிவகுமார் காங்கிரஸ்வாதியாவே இருந்தார். காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. அதனால ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு இயக்கத்திலும் அவர்களுடைய வாரிசுகள் மகனோ மகளோ இப்போ திரு அழகிரி அவருடைய பொண்ணு வந்து சேர போகிறாங்க தாவேக்காவில், அதுக்கான முயற்சி இருக்குங்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஜெகத் ரட்சகன் தான் திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் ஒருவர், அவருடைய பையனே போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பையனுக்காக தானும் தாவேக்கா போகிற முடிவை திரு ஓபிஎஸ் எடுப்பார்களா? எடுக்க மாட்டார் என்று நானும் 100% நம்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா, நம்புறீங்களா? நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பையனுக்கான ஒரு வாய்ப்புகள் தாவேக்கால் இருக்கும். அதனால ஒருவேளை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்னா, ஒருவேளை திரு ஓபிஎஸ் திரு விஜய் பக்கம் போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தார்னா, அது திமுகவிலிருந்து பல டிக்கெட்டுகள் அப்படியே அந்த வழியில் போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா? இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் புதிதாகத்தான் இணைந்திருக்கிறாரு. பெரிய அளவில் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களும் திராவிட முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ இவருக்கான முக்கியத்துவத்தை திமுக கொடுக்கும் என்றும் அறிவாலய வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஒரு 10-12 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டலம் என்று போட்டு தென் மண்டலங்களில் ஒரு 3-4 மண்டல பொறுப்பாளர்கள் வர்ற பொழுது அந்த பகுதிக்கு அந்த ஒரு 10-12 சட்டமன்ற தொகுதிக்கு இவரை பொறுப்பாளரை கூட நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்டுமானத்தை ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற அறிவாலய வட்டாரத்தில் அதுக்காக தான் அந்த 2 குழு, முதல்ல ஒரு 36 பேர் குழு, அப்புறம் 8-9 பேர் கொண்ட ஒரு சீரமைப்பு குழு, இதெல்லாம் இருக்குது. இதன் பிறகு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் பயணித்த, அவர் மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கிறது. ஏன்னா போஸ்டர்களில் முன்னாள் முதலமைச்சர்னு கூட போட மாட்டேங்கிறாங்க, போடி சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வன் போடுறாங்க அப்படிங்கிற வருத்தம் என் நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு. அந்த வருத்தம் என்பது ஓபிஎஸ் மீது ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக ஆயிட்டார். அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் கூட எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் மதிச்சன் போடுவாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு நெருடல் இருக்குல்ல, அந்த நெருடல் என்பது திரு ஓபிஎஸ்ஸை பின்பற்றுகிற அவருடைய அனுதாபிகள் ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. அது அவருக்கும் இருக்குமா பார்க்கலாம் பொறுத்து. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தில் குறிப்பிக்க திரு துரைக்கரண்ணா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.